الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. أفحسبتم أنما خلقناكم عبثا وأنكم إلينا لا ترجعون. وقال نبينا صلى الله عليه وسلم: من صام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه. صدق الله وصدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளன், நிகரற்ற பேரன்புடையோன், எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரை போற்றி புகழ்ந்தவனாக சாந்தியும் சமாதானமும் நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களின் குடும்பத்தார்கள், கோத்திரத்தார்கள், அவர்களுடைய சமகாலத்தில் வாழ்ந்த சத்திய சஹாபா பெருமக்கள், அதற்கடுத்து வாழ்ந்து மறைந்த தாபிஈன்கள், அந்த தாபிஈன்களை தொடர்ந்து தபஅ தாபிஈன்கள், அவர்களை தொடர்ந்து மார்க்க சட்டங்களை வகுத்து கொடுத்து சென்ற மேதைகளான இமாம்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய தினத்திலே ஒன்று கூடி இருக்கக்கூடிய நம் எல்லோரின் மீதும் வல்ல ரஹ்மானுடைய அளப்பெரிய கருணை, ரஹ்மத்தும் ஆஃபியத்தும் சிஹத்தும் ஆரோக்கியமும் நம்முடைய வாழ்நாளிலே உறுதியான ஈமானையும் அல்லாஹு தஆலா நம் எல்லோரின் மீதும் நசீபாக்கி வைப்பானாக. ஆமீன். சங்கையான பெருமக்களே, தொடர்ச்சியாக வெள்ளிக்கிழமை தோறும் சொல்லி வரக்கூடிய செய்திகளில் முத்தான 3 மாதங்கள், அவைகளிலே ஒன்று ரஜப், அற்புதமான மிஅராஜுடைய இரவை தந்துவிட்டு அது சென்று விட்டன. இரண்டாவது ஷஅபானுடைய மாதம், அற்புதமான பராஅத்துடைய இரவை தந்துவிட்டு அதுவும் செல்லக்கூடிய கடைசி தருணத்திலே அந்த மாதம் நம்மோடு இப்போது இருந்து கொண்டிருக்கின்றது. பேராற்றல் மிக்க ரப்புல் ஆலமீனுடைய அவனுடைய அறிவின் நுட்பத்தின் பிரகாரம் அவன் நாடினால் அடுத்து வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நோன்புடைய மாதமாக இருக்கலாம். அதன் பற்றிய கல்வி அல்லாஹ்விடத்திலே இருக்கின்றது. இருந்தாலும் ஷஅபானுடைய மாதத்தின் கடைசி நாட்களிலே நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். சங்கையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சிறப்பான மாதங்களை தந்திருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் அந்த மாதத்திலே எல்லா சொத்துக்களையும் விட மனிதனுக்கு தேவையான உயிர் மூச்சு என்னும் அந்த பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நமக்கு கொடுத்து, இந்த மாதத்திலும் நீங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொள்ளலாம் என்று அல்லாஹு தஆலா விட்டு வைத்திருக்கின்றான். அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கருணையினால், அவனுடைய ரஹமத் என்னும் அருள் பார்வையால் ரஜபுடைய மாதத்திலும் ஷஅபானுடைய மாதத்திலும் எங்களுக்கு பரக்கத்து செய்வாயாக என்று துஆ செய்து கொள்ளுங்கள் என்ற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய மாதத்தில் ஹயாத்தோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக என்று அதை சேர்த்து துஆ செய்து கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, அப்பேற்பட்ட அந்த துஆவை வேண்டியவர்களாக ரஜபுடைய மாதத்தை நாம் ஹயாத்தோடு கழித்து விட்டோம். அது எப்படி நம்மை விட்டு கழிந்தது என்பது நமது இரண்டு தோல் புஜத்திலும் இருக்கக்கூடிய
முன்கர் நக்கீர் என்று சொல்லப்படக்கூடிய 2 மலக்குமார்களும் அவர்களுடைய கழுத்துகளிலே தொங்கப்படக்கூடிய புத்தகத்திலே எதை எழுதினார்களோ, ரஜபுடைய மாதத்திலே நாம் எதை செய்தோமோ அதை எழுதியிருப்பார்கள். ஷஅபானுடைய மாதத்திலே நாம் எதை செய்து கொண்டிருக்கின்றோமோ அதையும் சேர்த்து எழுதி கொண்டு இருக்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அற்புதமான ஹதீஸுடைய அடிப்படையிலே இன்றைய தினத்துடைய வெள்ளிக்கிழமையில் ஒவ்வொரு பள்ளிவாசலுடைய வாசற்படியிலே 2 மலக்குமார்கள் இருக்கின்றார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அவர்களெல்லாம் முதலிலே ஜும்மாவுடைய தொழுகைக்கு யாரெல்லாம் வருகின்றார்களோ, அல்லது அவர்களோடு சேர்ந்து முதன்மையாக யாரெல்லாம் பள்ளிவாசலுக்கு உள்ளே ஜும்மாவுடைய தொழுகைக்காக வேண்டி நுழைகின்றார்களோ அவர்களுடைய நன்மையை சேகரிக்கின்றார்கள். இப்படி வருகை பதிவேட்டிலே தொழ வரக்கூடிய பாக்கியசாலிகளை எழுதக்கூடிய அந்த பெருமக்கள் அல்லாஹுக்கும் அவனுடைய கட்டளைக்கும் எந்த நேரத்திலும் மாறு செய்யாத தன்மை கொண்ட மலக்குமார்கள் அந்த வெள்ளிக்கிழமை தினத்திலே இமாம் குத்துபா ஓதுவதற்காக வேண்டி எப்போது மிம்பர் படியிலே ஏறுவதற்காக வேண்டி தயாராகி விடுகின்றாரோ அந்த நேரத்திலே மலக்குமார்கள் தான் எழுதி கொண்டிருந்த அந்த புத்தகத்தை மூடிவிட்டு இமாமுடைய குத்துபாவை கேட்பதற்காக வேண்டி அந்த குத்துபாவை செவிசாய்த்து கேட்கின்றார்கள் மலக்குமார்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அந்த அடிப்படையில் தான் வெள்ளிக்கிழமை ஜும்மாவுக்கு வரக்கூடிய பெருமக்கள், பெரியோர்களும் இளைஞர் பெருமக்களும் பள்ளிவாசலை நோக்கி வரும்போது சில நேரங்களிலே அவர்களுக்கு மார்க்க செய்திகளை சொல்லக்கூடிய ஜும்மா மேடை என்று சொல்லப்படக்கூடிய பயான்கள் அவர்களுடைய காதுகளுக்கு எட்டுவது கிடையாது. பெரும்பாலான இளைஞர் பெருமக்களும் பெரியோர்களும் தன் மனம் போன போக்கிலே எத்தனை முறைகள் சொன்னாலும் கூட சொந்த காரியங்களுக்காக வேண்டி இந்த உலகத்தை விட்டு பிரிய போகின்றோமே, அப்பேற்பட்ட இந்த உலகத்திலே நடக்கக்கூடிய உலக காரியங்களுக்காக வேண்டி 2-3 நாட்கள் ஒதுக்கக்கூடிய மனப்பான்மையை கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய குடும்பத்தார்கள், இஸ்லாத்துடைய நெறிமுறைகளிலே வாழக்கூடிய பெருமக்கள் ஜும்மாவுடைய தினத்திலே ஏன் பாராமுகமாக இருக்கின்றார்கள் என்பது விந்தையாகவே இருந்து கொண்டிருக்கின்றது. ஒன்று, தனக்கு மார்க்க சம்பந்தமான செய்திகள் இல்லை என்று தெரியவில்லை என்றாலும் கூட சொல்லக்கூடிய செய்திகளை வைத்து அதன் பிரகாரம் அமல் செய்ய வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சமகாலத்தில் வாழ்ந்த நபி தோழருடைய வாழ்க்கை வரலாறுகளை நாம் படித்து பார்க்கும்போது இபாதத்தின் ஆர்வம் வாலிபத்திலேயே இருக்க வேண்டும் என்று நமக்கு மார்க்கம் சொல்லித் தருகின்றன. ஹஜ்ஜு கடமையாகிவிட்டது, பொருளாதாரத்திலே உயர்ந்து காணப்படுகின்றார், மிதமிஞ்சிய பொருள்கள் அவரிடத்திலே இருக்கின்றன, காசாகவும் பொருளாகவும் அசையக்கூடிய சொத்தாகவும் அசையாத சொத்தாகவும் தங்கமாகவும் வெள்ளியாகவும் கட்டடங்களாகவும் என்று வரிசையாக அவருக்கு ஒரு செல்வத்திற்கு செல்வ செழிப்போடு வாழுகின்றார். 30, 40, 50 வயதுகளிலேயே அவருக்கு அல்லாஹ் தஆலா செல்வத்தோடு வாழ வேண்டும் என்ற நல்ல நசீபை கொடுத்துவிட்ட பிறகு எல்லா விஷயங்களையும் அவர் உணர்ந்து செயல்படக்கூடிய கட்டத்திலே கடமையாகிவிட்ட செல்வம் வசதியாக ஆகிவிட்ட பிறகு ஹஜ் செய்வதற்காக வேண்டி கடமையாகிவிட்ட பிறகு அந்த சொத்துக்களை வைத்து அலங்காரம் செய்து பார்ப்பதை விட நமக்கு இப்போது 40 வயதுதானே ஆகின்றது, 50 வயதுதானே ஆகின்றது, எல்லோரும் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய காலங்கள்
75 வயது கம்புகளை ஊண்டிக்கொண்டு கிழவன்மார்களாக ஆன பிறகுதானே ஹஜ்ஜுக்கு செல்வார்கள் என்று காலம் தாழ்த்தினால் காலம் நமக்கு பொறுப்பாக ஆகாது. காலம் நம்மை எதிர்பார்த்து கொண்டிருக்காது. காலங்கள் நம்மை ஏமாற்றிவிடும் என்பதுதான் 100% அல்ல 200% உண்மை. அப்படி இருக்கும்போது மார்க்கத்தினுடைய சட்டங்களை தெரிந்து கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நபிமொழிகளின் ஒரு கருத்தை நாம் பார்க்கும்போது, உங்களிலே ஒருவருக்கு வசதி வாய்ப்புகளை அல்லாஹ் தஆலா சிறுபிராயத்திலேயே கொடுத்து அல்லது குடும்ப பாரம்பரியத்திலேயே தாத்தா அத்தா மகன் என்ற அந்த வரிசையிலேயே நல்ல செல்வ செழிப்போடு வாழக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய மக்களாக நீங்கள் இருந்தால், நீங்கள் என் தந்தை போன பிறகு ஹஜ்ஜுக்கு போன பிறகு நான் போய்கொள்ளுகிறேன் என்ற எண்ணத்தில் கொள்ளக்கூடாது. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹஜ்ஜு கடமையாகுவதற்காக வேண்டி உள்ள பொருளாதாரங்கள் உங்களுக்கு கையிலே கிடைத்துவிட்டால் உங்கள் காலத்தையோ வயதையோ நீங்கள் பார்க்க வேண்டாம். வாலிபத்திலேயே நீங்கள் செய்யக்கூடிய ஹஜ் இருக்கின்றதே, அது எல்லா வகையிலும் உங்களுக்கு கைகூடி கொடுக்கும். ஆனால் வயதான காலத்திலே அல்லாஹ் தஆலா அப்போதுதான் அவர்களுக்கு ஏற்பாட்டை செய்து கொடுத்தான் என்றால், அந்த நேரத்திலே நாம் செல்லும் போது எங்கெங்கெல்லாம் செல்ல வேண்டுமோ அந்த இடத்திற்கு இன்னொரு ஆட்கள் தேவைப்படும் என்ற நிலை ஏற்படும். இவைகளையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் நபிமொழி ஒன்று நமக்கு சுட்டி காட்டுகின்றது. நீங்கள் வாலிப பருவத்திலேயே கடமையான ஹஜ்ஜை உங்கள் வசதி வாய்ப்பு ஏற்படும் போது நீங்கள் முடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்றது. இப்படி இபாதத்துடைய விஷயத்திலே ஆர்வத்தை காட்ட வேண்டும் என்பதை வரலாறுகள் நமக்கு சுட்டி காட்டும் போது, அம்ர் இப்னுல் ஆஸ் என்ற நபித்தோழர் டெய்லி நோன்பு வைக்க போகிறேன் என்று சொல்லி அவர் நோன்பு வைக்கக்கூடிய செயல்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றார். செய்தி சில சஹாபாக்களுக்கு எட்டியது. அந்த செய்தியை அப்படியே போட்டு கொடுத்து விட்டார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே. அம்ர் இப்னுல் ஆஸ் என்ற நபித்தோழர் சஹாபி டெய்லி நோன்பு வைக்கிறாராம். அப்படியா, வாருங்கள் அழைத்து கொண்டு அவரை என்று நபி அவர்கள் சொல்ல, அவரும் நபியின் சமூகத்துக்கு வர, அம்ர் இப்னுல் ஆஸ், தோழரே நீங்கள் தினமும் நோன்பு வைக்கின்றீர்களா என்று கேட்க, இன்னலி கூவத்தன் யா ரசூலல்லாஹ், எனக்கு நிறைய சக்தி இருக்கின்றது என்று கூற, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கூடாது. ஒவ்வொரு நாளும் தினமும் நோன்பு வைத்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லி உன் உடம்பையோ உன் உயிரையோ சேதாரம் எடுத்துக் கொள்வதற்கு மார்க்கம் அனுமதி தரவில்லை. ஒவ்வொரு 10 நாட்களிலும் ஒரு நாளை நீங்கள் நோன்பு நோட்டுக் கொள்ளுங்கள். மீதம் இருக்கக்கூடிய 9 நாட்களை நோன்பு வைத்த நன்மை அல்லாஹ் உங்களுக்கு கொடுப்பான். இன்னலி கூவத்தன் யா ரசூலல்லாஹ், பத்தாது, எனக்கு சக்தி நிறைய இருக்கிறது என்று சொல்ல, அப்படியானால் ஒவ்வொரு 9 நாட்களிலும் ஒரு நாட்களில் நீங்கள் நோன்பு பிடித்துக் கொள்ளுங்கள். மீதம் இருக்கக்கூடிய 8 நாட்களை அல்லாஹ் தஆலா நீங்கள் நோன்பு வைத்த நன்மை உங்களுக்கு கொடுப்பான் என்று சொல்ல, விடாப்பிடியாக இருந்த அம்ர் இப்னுல் ஆஸ் என்ற நபித்தோழர் கடைசியிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு நாளைக்கு நோன்பு வையுங்கள், ஒரு நாளைக்கு நோன்பு வைக்காமல் இருங்கள் என்று சொல்ல, இன்னலே கூவத்தன் யா ரசூலல்லாஹ், எனக்கு நிறைய சக்தி இருக்கிறது, சொல்லுங்கள் யா ரசூலல்லாஹ் என்று சொல்ல, அனுமதி இல்லப்பா, மார்க்கத்திலே இதற்கு எக்காரத்திலே கொண்டும் இதற்கு மேல் அனுமதி இல்லை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல, அந்த சஹாபி வருத்தத்தோடு திரும்பி போனார் என்று வரலாறு சொல்லுகிறது. நாம் எப்படி இருக்கின்றோம்? நம்முடைய வாழ்க்கை நெறிமுறைகள் எப்போதெல்லாம் நாம் பயானை ஹதீஸை ஆரம்பிக்கும் போது, வெள்ளி மேடை என்று சொல்லப்படக்கூடிய வெள்ளிக்கிழமை பயானை தொடங்கும் போது, சஹாபாக்கள் எப்படி வாழ்ந்தார்களோ, தாபிஈன்கள் எப்படி வாழ்ந்தார்களோ, தபா தாபிஈன்கள் எப்படி வாழ்ந்தார்களோ, மார்க்க சட்டத்தை நம் கையிலே தெளிவாக எடுத்துக் கொடுத்த மார்க்க அறிஞர் பெருமக்களான இமாம்கள் எப்படி வாழ்ந்தார்களோ,
அதுபோன்ற பாக்கியத்தை நமக்கும் நம் குடும்பத்தார்களுக்கும் கொடுப்பானாக ரப்பே என்று எப்படி துஆ செய்கின்றோமோ அந்த துஆவுக்கு நாம் தகுதி பெறுகின்றோமா என்பதை பார்க்கிறோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்திலே பயந்து பயந்து வாழக்கூடியவர்கள் நாம். உலகத்திலே பயந்து பயந்து வாழக்கூடியவர்கள் நாம். வலனபுலுவன்னக்கும் பிஷைஇன், ஏதாவது ஒன்றை கொண்டு உங்களை நாம் பயமுறுத்துவோம் என்று சொன்ன கருத்தின் முடிவின்படி, அல்லாஹ்வுடைய அந்த சொல்லின் கருத்தின்படி நாம் பயந்து பயந்து வாழ்கின்றோம். நஷ்டத்தை திடீரென்று நாம் சந்தித்து விட்டால் நாம் பயப்படுகின்றோம். இடி மின்னல் காற்று புயல் என்று நாம் சந்தித்து விட்டால் பயப்படுகின்றோம். வெள்ளம் தண்ணீர் என்று தலைக்கு மேல் ஓட ஆரம்பித்து விட்டால் கதிகலங்கி நின்று பயப்படுகின்றோம். மரணத்தை கண்டுவிட்டால் பயப்படுகின்றோம். இவைகளெல்லாம் எதை காட்டுகின்றது? அஃபஹஸிபுத்தும் அன்னமா ஹலக்னாகும் அபஸா, இந்த உலகத்திலே நீங்கள் வீணுக்காகவும் விளையாட்டுக்காகவும் படைக்கப்பட்டீர்கள் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டீர்களா? மட்டுமல்ல, அன்னக்கும் இலையினால் லா துர்ஜாவும், மீண்டும் நம்மிடம் வந்து சேருவீர்கள் என்ற செய்தி இருக்கின்றதே, அந்த செய்தி உண்மை இல்லை என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா? இல்லை. நிச்சயமாக குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத், இரும்பு கோட்டையிலே நீங்கள் இருந்தாலும் ஒவ்வொரு நஃப்ஸும் மரணத்தை சுவைத்தே ஆக வேண்டும் என்ற திருக்குர்ஆனின் வரிகள் நமக்கு 100% உண்மைப்படுத்துகின்றது. எனவே விளையாடுவதற்காக வேண்டி இந்த உலகத்துக்கு வந்தவர்கள் அல்ல நாம். தொழுகையை வீணடிப்பதற்காக வேண்டி இந்த உலகத்துக்கு வந்தவர்கள் அல்ல நாம். நோன்பை பாழாக்குவதற்காக வேண்டி இந்த உலகத்துக்கு வந்தவர்கள் அல்ல நாம். கணக்கு பார்த்து ஜக்காத்தை கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி வாழ்வதற்காக வேண்டி இந்த உலகத்துக்கு வந்தவர்கள் அல்ல நாம். இவைகளெல்லாம் செய்ய வேண்டும். உனக்கான வசதி வாய்ப்புகள் ஏற்படும் போது அவைகளை செய்து முடித்தாக வேண்டும் என்ற கடமையோடு நீ இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றார். ரமலானுடைய மாதத்திலே தொழுகையை வீணடித்தால் என்ன குற்றம்? தொழுகையை வீணடித்தால் என்ன குற்றம்? மன் தரக்க ஸலாத முத்தஅம்மிதன் ஃபக்கத் கஃபர், வேண்டுமென்றே, எந்த ஒரு தங்கடங்களும் அல்ல, எந்த ஒரு நோயும் தாக்கவில்லை, எந்த ஒரு ஆபத்துகளும் அவருக்கு இல்லை. வீட்டிலிருந்து புறப்பட்டு பள்ளிவாசலுக்கு வருவதற்காக வேண்டியுள்ள நடைகளுக்காக வேண்டிய கால்கள் எந்த பாதிப்பும் இல்லை. பார்த்து வருவதற்காக வேண்டியுள்ள கண்களின் பார்வையிலே எந்த குறைபாடுகளும் இல்லை. இப்படி இருக்க அல்லாஹு அக்பர் என்று, அல்லாஹுதான் பெரியவன் என்று உயர்த்து சொல்லப்படக்கூடிய அந்த அல்லாஹு அக்பர் என்ற பாங்கை கேட்கக்கூடிய அந்த வார்த்தையை கேட்பதற்காக வேண்டி உள்ள காது இருக்கின்றதே, செவிகள், அது கேட்கக்கூடிய திறன்கள் அல்லாமல் அல்ல, திறன்களை இழந்து விடவில்லை. இப்படி எல்லாவற்றையிலுமே நாம் முன்னோடியாக இருக்கக்கூடிய, எல்லாவற்றுக்கும் நாம் பதில் தரக்கூடிய நிலையிலே இருக்கும் நிலையில் மன் தரக்க ஸலாத முத்தஅம்மிதன், வேண்டுமென்றே ஒருவர் தொழுகையை விட்டால், எந்த ஒரு தகுந்த காரணமும் இல்லாமல், எந்த ஒரு நிலைப்பாடுகளும் இல்லாமல் வேண்டுமென்றே ஒருவர் தொழுகையை விட்டால் ஃபக்கத் கஃபர, அவர் இறை மறுப்பாளராக ஆகிவிட்டார் என்ற எச்சரிக்கை மணியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1444 ஆண்டுகளுக்கு முன்பாக எடுத்துவிட்டார். எனவே தொழுகையை பாழடிப்பதற்காக வேண்டி வந்த கூட்டம் அல்ல நாம். ரமலானுடைய மாதத்தை பெற்றுக்கொண்ட ஒருவர் ரமலானுடைய மாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அது மிகப்பெரிய பாக்கியசாலிகளாக இருக்க வேண்டும். வரக்கூடிய ரமலானுடைய மாதங்கள் விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சில நாட்கள் தான் இருக்கின்றன என்பதை முஸ்லிம்களாக நாம் எல்லோரும் அறிவோம், இல்லையா? அந்த நாட்களிலே நாம் எல்லாம் ஹயாத்தோடு இருக்க வேண்டும் என்று ரப்புல் ஆலமீன் நினைக்க வேண்டும். நாம் எல்லாம் உயிரோடு இருந்து இந்த ரமலானுடைய மாதத்திலே 30 வயதை கடந்த ஒரு வாலிபன் 31வது வயதை தொடும்போது, யா அல்லாஹ், என் வாழ்க்கையிலே எனக்கு எப்போது கடமையாக்கப்பட்ட ரமலானுடைய நோன்பு கடமையானதோ அதிலிருந்து இன்று வரை 30 வயதை பூர்த்தியான பிறகும் என்னுடைய பரலான நோன்பை ரமலானுடைய மாதத்திலே நோக்கிறேன் என்ற ஆசையோடு இருக்கக்கூடிய அந்த வாலிபன் அல்லது ஒரு மனிதன், ஒரு அடியார்
31வது வயதிலே வரக்கூடிய ரமலானுடைய மாதத்திலே நான் ஹயாத்தோடு இருந்து ஏழே என்னை விட்டு கடந்து சென்ற வருடங்களிலே நான் எப்போது எப்படி நோன்பை பிடித்தோனோ அதே போன்று இந்த வருடத்திலும் ரமலானுடைய மாதத்தினுடைய நோன்பை நோற்பதற்காக வேண்டியுள்ள ஹயாத்தை தா யா ரப்பே என்ற பிரார்த்தனையை தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கச் சொன்னார்கள். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான வ பல்லிக்னா ரமலான். இறைவா, ரஜபுடைய மாதத்திலே எங்களுக்கு பரக்கத்து செய்வாயா, ஷஅபானுடைய மாதத்திலே எங்களுக்கு அருள் வழங்கல் என்ற வாசலை திறந்து வைப்பாயாக. மட்டுமல்ல, பல்லிக்னா ரமலான், ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. இதன் கருத்து என்ன? ரமலானுடைய மாதம் வந்து தீரும். ரமலானுடைய மாதம் வருவதிலே எந்த சந்தேகம் இல்லை. வந்த மாதத்திலே நாம் இருப்போமா என்பதுதான் சந்தேகம். ரமலானுடைய மாதம், அதன் வருகை எந்த சந்தேகமும் இல்லை. காலத்தின் சுழற்சிகள் இறைவனின் ஆயுதம் அவன் கையிலே வைத்திருக்கின்றான். காலையிலே பொழுது விடிந்த பிறகு அதே சூரியன் மறைவிடத்துக்கு செல்லக்கூடிய ஆற்றல் மிக்க ரப்புல் ஆலமீன் அந்த இரவையும் பகலையும் மாற்றி 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 அமைத்துக் கொண்டே இருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் பூலோகங்கள் சுற்றி கொண்டிருக்கக்கூடிய சக்தியை, பேராற்றலை ரப்புல் ஆலமீன் வைத்திருக்கின்றான். எனவே சுற்றி வரக்கூடிய மாதங்களிலே ஒன்று ரமலானுடைய மாதம். அந்த மாதத்தை வெளியே கொண்டு வருவதின் அந்த சக்தி அல்லாஹ் தன் வசம் வைத்திருக்கின்றான். எனவே சந்தேகம் என்பது ரமலானுடைய மாதம் வருமா வராதா என்பது அல்ல. வந்த ரமலானுடைய மாதத்திலே நாம் உயிரோடு இருப்போமா என்பதுதான் சந்தேகம். அல்லாஹு தஆலா பாக்கியம் நிறைந்த ரஜபுடைய மாதத்திலே, ஷஅபானுடைய மாதத்திலே எப்படி நமக்கு ஹயாத்தை கொடுத்து அந்த மாதத்திலே உயிரோடு, மக்களோடு, மனைவியோடு, பிள்ளைகளோடு, குடும்பத்தோடு வாழக்கூடிய நசீபை தந்தானோ, அதே பாக்கியத்தை, அதே நசீபை, அதே தலையெழுத்தை, அதே முக்கத்தரை அல்லாஹு தஆலா விரல் விட்டு எண்ணக்கூடிய ரமலானுடைய மாதத்திலே ரப்பே எங்களுக்கு தந்தருள்வாயா. எனவேதான் இந்த ரமலானுடைய, இப்படி சொல்லப்பட்ட அந்த ரமலானுடைய மாதத்தை அடைந்த ஒரு மனிதன், ரமலானுடைய மாதத்திலே ஹயாத்தோடு இருப்பதற்காக வேண்டிய ரப்புல் ஆலமீன் நசீபை போட்டு விட்டானே, பாக்கியத்தை கொடுத்து விட்டானே, அப்பேற்பட்ட ஒரு மனிதன், ஒரு முஸ்லிமான அடியான், ரமலானுடைய மாதத்தை பெற்றுக் கொண்ட ஒரு அடியான் அதில் நோன்பு வைக்காமல் போய்விட்டால், அந்த மாதத்தினுடைய கடமையான நோன்பை வைக்காமல் பாழாக்கி விட்டால், அவன் நாசமாகட்டும் என்று வானவர் கோமான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்தனை செய்ய, நமது உயிரின் உயிரான நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமீன் என்று 3 செய்திகளுக்கு சொன்னார்களே, அந்த 3 செய்திகளிலே ஒன்றுதான் கடமையாக்கப்பட்ட பரவான நோன்பு வரக்கூடிய அந்த ரமலானுடைய மாதத்தை அடைந்த ஒரு பாக்கியசாலி. அந்த மாதத்திலே பிடிக்க வேண்டிய ரமலானுடைய கடமையாக்கப்பட்ட அந்த கடமையை பாழாக்கிய ஒரு மனிதன் இருந்துவிட்டால், ரமலான் மாதத்தை அடைந்தும் அவர் நோன்பு வைக்காமல் போய்விட்டால் அவர் நாசமாகட்டும் என்று சொன்னார்களே, அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். அப்பேற்பட்ட நிலைகள் இல்லாமல் நாம் எல்லோரும் கடந்த காலங்களை விட இந்த வரக்கூடிய ரமலானுடைய மாதத்திலே புத்துணர்ச்சியோடு நம் ஈமானை புதுப்பிக்க வேண்டும் என்று உங்களிடத்திலே அன்பு கூர்ந்து கேட்டுக்கொள்கின்றேன். காரணம், ரமலானுடைய மாதம், நோன்பு நோக்கக்கூடிய மாதம், ஜகாத்துடைய மாதம், தான தர்மங்கள் செய்யக்கூடிய மாதம் என்றெல்லாம் நாம் சொல்லுவதை விட ரப்புல் ஆலமீன் என்ன சொல்கின்றான்? ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். ரமலானுடைய மாதம் என்னவென்றால் குர்ஆன் இறக்கி அருளப்பட்ட மாதம். அப்பேற்பட்ட மாதத்தை பெறக்கூடிய பாக்கியம் நிறைந்தவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்க வேண்டும். சென்ற வருடத்திலே தராவீஹுக்கு பிறகு பாக்கியம் நிறைந்த மாதத்திலே இறங்கிய அந்த குர்ஆன் ஷரீஃபினுடைய ஓதக்கூடிய அந்த மஜ்லிஸை உண்டாக்கினோம். பெரியவர்கள்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க, அவங்க மனசுல நினைச்சிட்டு இருந்தாங்க, ஓதுறதுக்காக வேண்டி வரல. ஆனால் சில தங்கடங்கள் இருக்கலாம். இந்த வருடத்திலே வழிகடுப்புகள் இருந்தாலும் லில்லாஹி ரப்புல் ஆலமீன் என்று சொல்லி தராவீஹ் முடிஞ்ச பிறகு குர்ஆன் ஓதத்திருந்த பெருமக்கள் எல்லோரும்
அந்த மஜ்லிஸ்ல உட்கார்ந்து சிறப்பு செய்யுங்கள். திருக்குர்ஆனிலே 30 ஆயத்துகள் கொண்ட ஒரு சூரா இருக்கின்றது. தனித்தனி சிறப்புகள் இருக்கின்றது. அலிஃப் லாம் மீம் என்று சொன்னால் 10 நன்மை இருக்கிறது என்று சொன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரு எழுத்துக்கு 10 நன்மை இருக்கிறது என்று சொன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலிஃப் லாம் மீம் என்று ஒரு அடியான் சொல்லிவிட்டால் அவருக்கு 30 நன்மை என்று சொன்னார். அலிஃபுன் ஹர்ஃபுன் லாமுன் ஹர்ஃபுன் மீமுன் ஹர்ஃபுன். அலிஃப் என்பது ஒரு வார்த்தையை பிரித்து அதற்கு 10 நன்மை நான் வாங்கி கொடுப்பேன் என்ற பிடம் என் அடியானுக்கு, என் உம்மத்துக்கு. லாம் என்று சொல்லிவிட்டால் அதற்கு தனியாக 10 நன்மை வாங்கி கொடுப்பேன். மீம் என்று சொல்லிவிட்டால் அது தனி வார்த்தை என்று சொல்லி ரப்பிடத்திலே மன்றாடி ஆக மொத்தம் அலிஃப் லாம் மீம் என்று சொன்னால் அதற்கு 30 நன்மை கிடைக்கும் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்பேற்பட்ட நன்மைகள் கிடைக்கக்கூடிய அந்த திருக்குர்ஆனை ஓதக்கூடிய மஜ்லிஸ் இன்ஷா அல்லாஹ் சென்ற வருடத்தை போன்று இந்த வருடத்திலும் குர்ஆனுடைய மஜ்லிஸ் இருக்கின்றது. அருமையான பெருமக்களை, அந்த மஜ்லிஸிலும் சிறப்பாக்க வேண்டும். மேலும் ரமலானுடைய மாதத்திலே திருக்குர்ஆன் ஷரீஃபை ஓத வேண்டும். அதிகமான நன்மைகளை நாம் வாரி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதாக உங்களிடத்திலே அன்போடு கேட்டுக்கொண்டு வரக்கூடிய ரமலானுடைய மாதத்திலே அடைந்து அதிலே நற்பாக்கியங்கள், நல்ல அமல்கள் செய்யக்கூடிய நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தருவானாக. ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.